26% மாணவர்கிட்ட மது இறங்கி பள்ளிகளில் இந்த 3021 பசங்கள் அந்த மதுவின் தரத்தை கொஞ்சம் குறைக்கிறான். அப்போ ஒரு குவார்டர் குடிக்கிறவன் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி ஒரு குவார்டர் குடிச்சாருன்னா ஒன்றும் ஏறல, ஒன்றும் ஒரு சுருக்குன்னு கூட இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணுவான்? இன்னொன்று வாங்குவான். கலாச்சாரம் விற்கிறான்னு வச்சுங்க, ஒரு சட்டத்துக்கு ஒருமான விஷயத்தை விற்கிறாங்கன்னா ஒரு நாள் விற்கலாங்க, 2 நாள் விற்கலாம், 3ஆவது நாள் விற்கவே முடியாது. போலீஸோட அனுமதி இல்லாமல், போலீஸோட ஆசீர்வாதம் இல்லாமல் அவனால் 3ஆவது நாள் அதை விற்கவே முடியாது. கள்ளச்சாராயம் குடிக்காமல் இருக்கிறது தான் நாங்கள் டாஸ்மார்க்கை திறந்து வைக்கிறோன்ற, நீ ஆன வேலை குதிரை வேலை வச்சா இதை வச்சு அவன் குடிப்பான். மதுவால் குடித்து இருந்தவனுக்கு 10 லட்சத்தை கொடுத்து ஒரு முன் உதாரணத்தை நம்முடைய முதல்வர் உண்டாக்கிட்டார். முதல்வர் மெத்தனமாக எதை கண்ணு காணாமல் இருந்துட்டாரு, அவருக்கு நிர்வாக திறமை சுத்தமாக இல்லைங்கிறது தான் இது காட்டுது. இந்த பிரச்சனையில் அவருக்கு உண்மையான அக்கறை இல்லை, இதில் அரசியல் பண்ண போனார் அப்படின்னு இந்த பிரச்சனையை பேசாமல் அண்ணாமலை பேசுறதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொன்னால் கள்ளச்சாராய மரணம் தான். பல உயிர்கள் பறிபு இருக்கிறது. டாஸ்மாக் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. பல நாள் இவங்க டாஸ்மாகை மூடணும் அப்படின்னு சொன்னால் கள்ளச்சாராயம் பெருகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி டாஸ்மாக்கும் ஓப்பனில் இருக்குது, கள்ளச்சாராய மரணங்களும் பெருகி இருக்கிறது. இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுபொருள் இன்னைக்கு தமிழகத்தில். என்ன காரணம் கள்ளச்சாராயம் பெருகி இருப்பதற்கு தமிழகத்தில்? சார், இது எல்லாரும் இங்கே ஓரளவுக்கு போதைக்கு அடிமையாகி விட்டார்கள். சொல்லுவாங்க, கருணாநிதி அவர்கள் சாராய கடைகளை திறக்க முற்பட்ட போது எதிர்முனையில் இருந்த ராஜாஜி நேரடியாக கருணாநிதி செஞ்சிச்சு, ஒரு தலைமுறை இங்கே குடிவாசனை எல்லாமே இருக்குது, தயவு செஞ்சு மதுக்கடைகளை திறந்துடாதீங்க, அதுக்கு வேறு ஏதாவது வழிகளை நீங்கள் ஆராய்ந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு ஹிஸ்டரியை சொல்லுவாங்க. இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் குடிக்கிற பழத்துக்கு வந்துட்டான். இப்போ அண்மையிலங்க ஒரு என்ஜிஓ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 168 ஸ்கூலில் ஒரு 3021 மாணவ மாணவிகளை ஆய்வு பண்ணுறாங்க. அதில் 10% கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க, 22% புகையிலை, 26% மது, 13% ஒயிட்னர் இந்த ரப்பர் சொல்யூஷன், மிச்சம் 29% மற்ற போதை. இது 2021 ஒரு ஆய்வறிக்கையை ஒரு என்ஜிஓ வெளியிட்டாங்க. அப்போ மாணவர்கிட்டையும் மது 26% மாணவர்கிட்ட மது இறங்கி பள்ளிகளில் இந்த 3021 பசங்களில். அப்போ இன்றைக்கு குடிக்கிறது ஒரு 2 பேர் சேர்ந்தான்னா அப்புறம் என்ன மாப்பிள்ளன்றான், 3 பேர் சேர்ந்தால் கம்பல்சரி. தனிநபர் ஒன்றும் பெருசாக ஜாலிக்கு குடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு 3 பேர் சேர்ந்துனா என்னடா வெத்தா இருக்குது ஒன்றும் இல்லையா அப்படின்னு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி இந்த நிலைமையை உருவாக்கி விட்டு இதை அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்துது. ஒரு தரமில்லாத ஒரு விஷயத்தை தயாரித்து ஒரு அடக்க விலை ஒரு லிட்டருக்கே 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான் வரும்னு மாதிரி ஒரு கணக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அரசு விற்கிற விலை குறைஞ்சது ஒரு மட்டமான விஷயமா இருந்தால் கூட 800 ரூபா 700 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் விற்கிறான் டாஸ்மார்க்கில். இப்போ ஒரு பேக்கரியில் ஒரு 5 ரூபா அடக்க விலை இருக்கிற பண்ணை 50 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கிறான்னு வச்சுங்க, அரசு விட்டுருமா? ஃபுட் இன்ஸ்பெக்டர் விட்டுருவாரா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் விட்டுருவாங்களா? விடமாட்டாங்கல்ல. அதுக்குன்னு ஒரு துறை வச்சுருக்கீங்களா, இந்த பொருளுக்கான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ, இதோட அடக்க விலை இவ்வளோ, இதை விற்பதற்கு இவ்வளோ விலை வரைக்கும் விற்கலான்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்கல்ல. அப்போ அரசே இது எப்படி மீறுது? அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த சரக்கை 150 ரூபா 140 ரூபா 150 ரூபா ஒரு 10 ரூபா அதிகம் அது இது என்னென்னவோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அரசு இடையில ஒரு போன பட்ஜெட்டில் ஒன்று சொன்னான், 45,000 கோடி ரூபாயாக இருக்கிற அந்த விற்பனையை 50,000 கோடி ரூபாயாக நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னான். அப்போ உயர்த்தணும்னா என்ன பண்ணுவான்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டெலாம் விற்கிறான்ல, ஒரு தெரு ஓரங்களில் ரோடு ஓரத்தில் ஒரு கொடை மாதிரி வச்சு அந்த சிம் கார்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் ஒரு ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்றுனா கூட அந்த மாதிரி கொடையை போட்டு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட்டிங் பற்றி தான். அந்த மாதிரி டாஸ்மார்க்கு மார்க்கெட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இப்போ 5,000 கோடி கூடுதலாக விற்கணும்னா என்ன மாதிரி நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? வெளிப்படையாக குடின்னு சொல்ல முடியுமா இந்த மாதிரி? அப்போ என்ன பண்ணுறாங்க, அரசு அந்த மதுவின் தரத்தை கொஞ்சம் குறைக்கிறான்.
அப்போ ஒரு குவார்ட்டர் குடிக்கிறவன் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி ஒரு குவார்ட்டர் குடிச்சான்னா ஒன்றும் ஏறல, ஒன்றும் ஒரு சுருக்குன்னு கூட இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணுவான்? இன்னொன்று வாங்குவான். அப்படி தானே வந்து உனக்கு வருமானம் கூடும். அந்த மாதிரி நிலையில் மக்கள் 150 ரூபா 300 ரூபா குடிச்சு போதை ஆகலை அப்படின்ற போது சாதாரண ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு முடிச்சு கிடைக்குது அப்படின்ற போது அவன் குடிக்கிறான். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல போனால் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடைங்க சுற்றி இருக்குது. இந்த 4-5 கடைகளில் சரக்கு வாங்காமல் எதுக்கு வந்து அவன் இருக்கிற தெருவிலே 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறான்? இப்போது இங்கே போனால் 300 ரூபா ஆகுது, சரியான போதை இல்லை. நம்ம வந்து அது தவறு தான். நம்ம அந்த போதைக்குள்ளே போயிட்டோம், மாட்டிக்கிறோம், உள்ளே போயிட்டோம், வெளியில் வர முடியல. அப்போ நமக்கு ஒரு போதை தேவைப்படுகிறது. அப்படிங்கிற போது போய் அங்கே போய் 300 ரூபா 400 ரூபா கொடுத்து குடிக்கிறத விட ஒரு 50-100 ரூபாய்க்கு வந்து அதே போதை நமக்கு கிடைக்குதுன்றதுக்காக தான் இவனுங்க எல்லாரும் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க. நீங்கள் கள்ளச்சாராயம் கொடுங்க, இப்போ அந்த பகுதியில் இருக்கிற சாராயத்தால் இது வரைக்கும் வந்து இந்த காய்ச்சி வடிகட்டி ஊறல் போட்டு காய்ச்சி வடிகட்டி கொடுக்குற சாராயத்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. மலைப்பகுதிகள்லாம் நிறைய பிடிப்பாங்க, பார்த்துருக்கோம். மலைகள் இல்லை, அதால் எந்த பாதிப்பும் இருக்காது. இது வரைக்கும் எந்த உயிரிழப்பும் இருக்காது. அதில் என்ன பண்ணுறான் இவன், இந்த ஆல்கஹால் பவுடர் இருக்குல்ல, ஆர்எஸ் பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரை கொண்டாந்து சேர்த்து அதில் கலக்கிறாங்க. கலக்கிற போது அந்த சுட தண்ணியை அதில் ஊற்றி எடை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த கெமிக்கல் நேரடியாக போய் குடலை பாதிக்கிற போது அது கிட்டத்தட்ட 54-58% வந்து அதில் வந்து ஆல்கஹால் பவர் அந்த பவுடரில் அது நேரடியாக அந்த மாதிரி காம்பினேஷனில் தண்ணி ஊற்றி கலக்குகிற போது அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு அதில் குடித்தா தான் முதல்ல கண் போகிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த நுரையீரல் போகிறது, லிவர் போகிறது, அது மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு தான் மரணத்தை நோக்கி இவங்க போகிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் இந்த பையன் காய்ச்சின சாராயத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்து கூடுதலாக அதில் தண்ணியும் இந்த ஆர்எஸ் பவுடரையும் கலந்து தான் விற்றதால தான் இந்த கொடுமை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒருத்தங்க ஒரு கலாச்சாரம் விற்கிறான்னு வச்சுங்க, ஒரு சட்டத்துக்கு ஒருமான விஷயத்தை விற்கிறான்னா ஒரு நாள் விற்கலாங்க, 2 நாள் விற்கலாம், 3ஆவது நாள் விற்கவே முடியாதுங்க. அதனால் போலீஸோட அனுமதி இல்லாமல், போலீஸோட ஆசீர்வாதம் இல்லாமல் அவனால் 3ஆவது நாள் அதை விற்கவே முடியாது. அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எப்படியும் தகவல் போயிடும் இங்கே. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அப்போ இத்தனை நாள் விற்றுருக்கான் அந்த பையன். அந்த பையன் ஒன்று இன்றைக்கி ஒன்று நேற்று ஆரம்பிக்கலை, இது பல நாட்களாக இது நடக்கிற வியாபாரம் தானே இது. இதில் கொஞ்சம் ஓவராக ஆசைப்பட்டு அந்த பவுடரை கலந்து இன்றைக்கி வந்து இந்த மரணம். அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒன்று கூடிக்கினே போகுது. அங்கேருந்து வர தகவலை நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட சாவுகள் இதில் வரும். கிட்டத்தட்ட இப்போயே ஒரு 30-32 வந்துடுச்சுன்றாங்க. கூடுதல் தகவல், முதல் நபர் இறந்தார், அவருடைய மரணத்திற்கு போனவங்களுக்கே அதே சாராயம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கூட தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்து இது கிராஸ் ஆகிடும். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் இதுக்காகத்தான் நாங்கள் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கோம், கள்ளச்சாராயம் குடிக்காமல் இருக்கிறது தான் நாங்கள் டாஸ்மார்க்கை திறந்து வைக்கிறேன்ற. நீ ஆன வேலை குதிரை வேலை வச்சா இதேவன் வச்சு அவன் குடிப்பான். சரி, இப்போ வந்து இந்த கல் வந்து உடம்புக்கு நல்லதுன்றாங்கல்ல, ஏன் நீ கல்லை விற்றுட்டு போய? அவன் ஊரில் கிராமத்தில் ஒரு 50-100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போகிறான், விவசாயிகள் வளருவாங்க. ஆமாம், அது கல் இங்கே தொடர்ந்து வந்து கல்லை விற்கணும், கல்லை வந்து அரசு வந்து ஏற்றுக்கணும் இங்கே போராட்டம்லாம் நடக்குதுல்ல. அவனும் ஒரு 4 பயனாளியும் பயன்பெறுவான், குடிக்கிறவனுக்கு 4 போதை கட்ச மாதிரி அவன் லோக்கல்லே பார்த்துட்டு போவான்ல. அதை ஒரு முறைப்படுத்தலை. இப்போ பாண்டிச்சேரியில் கல்லுக்கடை வச்சுருக்கான், கல்லுக்கடை அரசாங்கம் தானே வச்சுருக்கு, அது ஒரு முறைப்படி தானே வைக்கிறான். ஏன் நம்ம ஊரில் ஏற்கனவே கல்லுக்கடை இருந்ததில்லை? அதையெல்லாம் பண்ணோம்னா அவன் அங்கங்கே தேவையானவன் அவன் தான் எடுத்துகிட்டு போகிறான். அரசு ஒட்டுமொத்தமாக மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு இந்த டாஸ்மார்க்கை பயன்படுத்தி விலையேற்றத்தை செய்கிறான். அதால் உழைக்கிறவன் எங்கடா அங்கே போகிறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிற போது அதை பயன்படுத்தி இத்தகைய நாசக்கார செயல்கள் இந்த நாட்டில் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாவட்ட அளவில் ஒரு டாஸ்மார்க்னு ஒன்று இருக்குது, இது மது விலக்கு ஆயப்பிரிவுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, கலால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாநில அளவில் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மாநில அளவில் இருக்கிற அந்த பிரிவோட வேலையை ஒவ்வொரு வாரமும் எந்தெந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் எவ்வளோ ஆயிருக்கு, இந்த மாவட்டத்தில் ஏன் போன வாரத்தை விட இந்த வாரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க நேரடியாக போய் அங்கே ஆய்வு பண்ணணும். ஓகே, அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு ஏன் இந்த டாஸ்மார்க்கில் இந்த ஏரியாக்களில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு, அப்போ வேறு ஏதோ சரக்கு வேறு ஏதோ இங்கே பயன்படுத்துகிறாங்கன்றத பிடிக்கிறதுக்கே ஒரு போலீஸ் பட்டாலியன் வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு தனி பிரிவு இருக்குது. அப்போ இந்த பிரிவுலாம் என்ன பண்ணுது? அப்போ இது வந்துங்க முழுக்க அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியினர் செல்வாக்கு சப்போர்ட் இல்லாமல் இது பண்ண முடியாது. இப்போ உண்மையிலே அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் அதை தடுக்கணும்னு நினச்சா கூட அங்கே ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், சார் என்ன சார் இது சாதாரண ஏதோ உங்களுக்கு என்னவோ நாங்கள் பார்த்துக்கலாம் சார்,
மேலே வரைக்கும் பிரச்சனை போகாதளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அமைச்சர் நம்ம கையில் இருக்கார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் பாட்டு அமைதியாக இருங்க, உங்களுக்கு வந்து சேர்றது கரெக்டாக வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வியாபாரத்தை நடத்துகிறார்கள். அதால் அரசு தான் இதில் வந்து முழுமையாக இந்த நடவடிக்கை எடுக்கணும். அரசு வந்து இதில் ஸ்ட்ரிக்டாக ஒரு நடவடிக்கை எடுக்காத வரை இந்த மாதிரியான மரணங்களை தவிர்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் கடந்த முறை இங்கே மரக்காணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் செத்தாங்க. ஆமாம், 10 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் கொடுத்தது. அதெல்லாம் மீனவர்கள். இன்றைக்கி செத்துருக்கிறவங்க பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள், பறையர்கள் தான். இன்னும் வந்து அறிவிப்பு எதுவும் வரலை. இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக தமிழ்நாடு அரசு. ஓகே, இன்னும் 10 லட்சம் ரூபாய் எந்த ஊர்லேயும் ஆமாம் வந்து அவங்க ரோடு ஆக்சிடெண்ட்டில் அப்பாவியாக சாவறான். அரசு பஸ்ஸில் போய் ஒரு ஆக்சிடென்ட் சாவறவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறது அரசு அழுகுது. ஆனால் மதுவால் குடித்து இருந்தவனுக்கு 10 லட்சத்தை கொடுத்து ஒரு முன் உதாரணத்தை நம்முடைய முதல்வர் உண்டாக்கிட்டார். கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட. ஆமாம். இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நெருக்கி வந்துடுன்றாங்க, கொடுக்கணும், ஒரு 10 லட்சம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். கடந்த முறை நடந்ததை நீங்கள் சொன்னீங்க. கடந்த முறை நடந்தப்போவே கூட என்ன தவறுகள்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்க வேண்டும், தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளோ பெரிய ஒரு வருஷம் கடந்து மறுபடியும் அது மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னா அரசு இதை எங்கே தவற விடுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், காவல்துறை சரியாக அந்த உளவு நிறுவனங்கள் சரியாக அதை ஸ்மெல் பண்ணி தலைமைக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் விரும்பியோ விரும்பாமலோ செய்கிறார், சிலர் கூட விரும்பி கூட செய்யலாம். இந்த ஊரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு மாவட்ட தலைமைக்கு வந்து உளவு போலீஸ் சொல்லணும்ல. அப்போ மாவட்ட தலைமை மாநில தலைமைக்கு சொல்லணும். இல்லை மாவட்ட தலைமை தங்கிட்ட வரும்போது அந்த நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி எஸ்பியை மாற்றிருக்காங்க. அப்போ ஒரு எஸ்பி அந்த மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு தானே இருக்கிறார். இதுக்கு முழு காரணம் அந்த சரகத்தின் காவல் நிலைய இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் மொத்த இன்ஸ்பெக்டரையும் மொத்த காவல் நிலையம் கண்காணிக்கிற பொறுப்பு அந்த மாவட்ட கண்காணிப்பாளருக்கு இருக்குது. நீங்கள் இந்த சம்பவத்தில் கூட இந்த சம்பவம் நடந்த உடனே கலெக்டர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. இல்லை இவெல்லாம் குடிச்சிட்டு சாவலை, வேறு ஏதோ வந்து உபாதையில் இவர்கள் மரணம் அடைந்தார்கள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து குடிச்சவன் சொல்லலாம், நான் சாராயத்தை குடிச்சுதான் அந்த மாதிரி ஆகிட்டேன், தொடர்ந்து நிறைய மரணங்கள் வந்துச்சு, மறைக்க முடியல. அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க ஒரே வீட்டில் அம்மா குடிச்சிருக்காங்க, பையன் குடிச்சிருக்கான், பெண்கள் பல பேர் வந்து இதில் குடிச்சு இன்றைக்கி பெண்களும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்போது போதை எந்த அளவுக்கு நம்ம ஊரில் ஊறி போயிருக்கு. அப்போது இதையெல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு யாரோடது? மாநில அரசாங்கத்தோட பொறுப்பு தானே. போலீஸ் இதில் மெத்தனமாக இருந்ததால தான் இந்த நிகழ்வே நடந்திருக்கு. போலீஸ் மெத்தனமாக இருக்குன்னா போலீஸ் துறையை வைத்திருக்கிற முதல்வர் மெத்தனமாக எதை கண்ணு காணாமல் இருந்துட்டாரு, அவருக்கு நிர்வாக திறமை சுத்தமாக இல்லைங்கிறது தான் இது காட்டுது. சார், நீங்கள் வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நீதிமன்றங்களில் போகிறீங்க வரீங்க, பல இடங்களில் சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி நம்ம நேரடியாக தலைமையை முதல்வரில் அதிகாரம் இருக்கிறவங்கள சொன்னாலும் இங்கே இந்த காவல்துறையில் லோக்கலில் நடக்கிற கஞ்சா விற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கள்ள சாராயம் இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே லோக்கலில் இருக்கிற போலீஸ்க்கு கண்டிப்பாக தெரியுது. மாமூல் சரியாக போயிடுது. ஈவன் ரெகுலராக வர கஸ்டமர் வராங்களோ இல்லையோ காவல்துறை வந்து நேரடியாக மாமூல் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. நம்ம பொத்தாம்பூக்கா அனைத்து காவல்துறையும் சொல்லிட முடியாது. அப்படி இருக்கா சார்? அது மாதிரி நடக்குதா சார்? இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, கீழே காவலர் இருக்காங்க. எதுக்கு இதை வந்து இவங்களோட செயல்பாட்டை கண்காணிப்பதற்கு எதுக்கு ஒரு எஸ்பிசிஐன்னு வச்சுருக்கான்? இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடக்குது, இன்றைக்கி வந்து எத்தனை வந்து கம்ப்ளைண்ட் பெறப்பட்டுருது, அதில் எத்தனை சிஎஸ்ஆர் போட்டாங்க, எத்தனை எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு மாநில தலைமைக்கு அனுப்புறது தான் எஸ்பிசிஐயோட வேலை. அப்போ இவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு இவங்களை உளவு பார்ப்பதற்கு தான் ஒரு உளவு போலீஸ். அந்த போலீஸார் இந்த இன்ஸ்பெக்டர் இதை பண்ணார், அதை பண்ணார், இந்த விஷயத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணார், இந்த விஷயத்தில் அதை பண்ணார், இந்த விஷயத்தில் இல்லீகலாக ஒரு 4 பேரை கொண்டு கஞ்சா விற்றுருங்க, சாராயம் விற்றுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு புகார் அனுப்புவதற்கு தான் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு போலீஸ் இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செஞ்சுருந்தா அது தலைமைக்கு போய் அந்த தலைமை அது மீது ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது இல்லை. அப்போ நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் காவல்துறையை நிர்வகிப்பதில் இருக்கிற தவறு தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்கள் இதே அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கன்னியாகுமரியில் அந்த பள்ளிக்கூட விஷயத்தை பார்த்தோம் சார். ஒரு 4 நாள் ஆகுது சார். ஒரு மிகப்பெரிய போராட்டம் வன்முறையாக மாறுவதற்கு ஒரு 4 நாள் ஆகுது. 4வது நாள் அது பெரிய வன்முறையாக மாறின பிறகு டிஆர்ஓ என்கொயரி, கலெக்டர் என்கொயரி, அது இதுன்னு போகிறாங்க. அப்போ நீங்கள் நாளே இந்த சம்பவம் நடக்குது, ஐயோ புள்ள செத்து போச்சு, அந்த புள்ள மீது தப்பா பள்ளிக்கூட நிர்வாகத்தின் மீது தப்பாங்கிறது ஃபைனலாக வரட்டும், விசாரணையில் வரட்டும். ஒரு புள்ள இறந்துச்சு, ஒரு பதட்டத்தை ஒன்று பண்ணுது, எல்லாருக்கும் புள்ள இருக்குது, ஐயோ என்னையா அது ஒரு புள்ள செத்து போச்சு, ஒரு பயல் இந்த பக்கம் வரல, அவன் கம்முனுங்கிறான் அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கிறான்ல.
இவன் அசம்பிள் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் இருக்குது. இந்த மனப்பாங்கை இந்த உளவு நிறுவனங்கள், இந்த உளவு போலீஸ் அறிஞ்சு, சார் இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு இருக்குது, இது இப்படியே விட்டோம்னா வேறு மாதிரியா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதால் நாம் இது மீது ஒரு தனி கவனம் செலுத்தணும்னு இந்த அறிக்கை மாவட்ட தலைமைக்கு போயிட்டு அந்த மாநில தலைமைக்கு அனுப்பி, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி, இல்லை மாவட்ட நிர்வாகம் தன்னிச்சையாகவே நாமளே முடிவெடுப்போன்னு ஒரு என்கொயரி போட்டு நடத்தியிருந்தா, நீங்கள் அந்த குழந்தை செத்த மறுநாளே பள்ளிக்கூடத்தை போய் எப்பா முதல்ல மூடு, நம்ம வந்து என்கொயரி பண்ணுவோம், ஒரு 2 நாள் மூடு அப்படின்னாவே மக்கள் என்ன நினச்சிருப்பான், பரவாயில்ல ஒன்று டக்குன்னு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஏதோ என்கொயரி பண்ணுறாங்கப்பா அப்படின்னு தோணிருக்கும். நீ ஒன்றுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி 4 நாள் நீ ஒன்றுமே சட்டையே போடல, அந்த பக்கமே திரும்பலை. இங்கே ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் ஒருத்தர் இருக்கார், அவரும் அந்த பக்கம் எட்டியும் பார்க்கல. அப்படிங்கிறது மக்கள் என்ன சொல்கிறான், எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு சாதாரணமாக இருக்காம்பா, எல்லாரும் காசு வாங்கிட்டான்பா, நம்ம பிள்ளைய நாளைக்கு படிக்குது இல்லை, அதுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அந்த எமோஷன்லேருந்து ஒரு அசம்பிள் ஆகுது. அந்த அசம்பிளத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி 4 பேர் கலவரம் பண்ணுறதுக்கு கூட வந்திருக்கலாம். அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தது யார்? அரசு தான். இந்த 4 நாளாக நீங்கள் விட்டதன் போக்கு தானே வந்து அவன் அசம்பிள் ஆகுறாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு எல்லாரும் வந்து இன்றைக்கி தேதி இங்கே நம்ம கூடணும், இதுக்கு நியாயம் கேட்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அது வரைக்கும் இதை வந்து விட்டது யார்? இந்த சூழல் வருவதற்கு காரணம் யார்? நீங்கள் முதலே நடவடிக்கை எடுத்திருந்தால் சரியாக இருக்கும்ல. அந்த எப்படி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரோ அதை மாதிரி காவல்துறையின் ஃபெயிலியர் தான் இந்த மரணத்திற்கு முழு காரணம். பல சம்பவங்களில் வந்து எதிர்கட்சிகள் தான் குரல் கொடுக்கும், அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அது நிதர்சனம் தான். ஆனால் இந்த மாதிரி இவ்வளவு உயிரிழப்புகள் நடந்த பிறகு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கு. அவங்க யாரும் பெருசாக இது குறித்து பேசினதாகவோ போராட்டங்கள் நடத்தினதாகவோ இல்லை முதல்வரிடம் கொண்டு சென்று கவனத்தை ஈர்த்ததாகவோ தெரியலையே, என்ன காரணம் சார்? இல்லை எப்படி சொல்லுவாங்க, அரசாங்கத்தின் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அரசாங்க அடிமைகள் எப்படி சொல்லுவாங்க? திமுகவின் நடவடிக்கையில் ஃபெயிலியர் இருக்குன்னு திமுகவின் அடிமைகள் எப்படி சொல்லுவாங்க? நம்ம எப்படி அதை எதிர்பார்க்கலாம்? இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போயிருக்காரு, நேற்று போனார் நினைக்கிறேன். இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் போனார். இதுதான் இந்த நாட்டில் நடக்க வேண்டிய விஷயங்கள். இவங்க எப்படி இதை சொல்லுவாங்க? இப்போது அப்படின்னு பார்த்தா இந்த மரணங்களுக்கு நான் பொறுப்பேற்று என்னுடைய தலைமையின் கீழ் இருக்கிற காவல்துறையின் நெக்லிஜென்ஸ் போக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு முதல்வர் பதவி விலகுவாரா? இப்போ இதே எடப்பாடி ஆட்சியாக இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருந்தா நம்ம ஸ்டாலின் அவர்கள் அசால்ட்டாக கேட்பார், எடப்பாடியார் வந்து பதவி விலகுன்னு கேட்பார். இன்றைக்கி இவர் விலகுவாரா? அதால் இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க பண்ண தப்பை சப்பை கட்டுவதற்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. நீங்கள் எதனா பாருங்கள், இப்போ இதே இப்போ அண்ணாமலை போகிறார்ல, ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் மீறி ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அண்ணாமலை திட்டமிட்டு அந்த இடத்துல போய் கலவரம் பண்ண போனார், இதை தூண்டுவதற்கு போனார், இந்த பிரச்சனையில் வந்து அவருக்கு உண்மையான அக்கறை இல்லை, இதில் வந்து அரசியல் பண்ண போனார் அப்படின்னு இந்த பிரச்சனையை பேசாமல் அண்ணாமலை பேசுகிறதே நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இது அவங்க பேசலனாலும் குறிப்பாக நான் கேட்க வந்தது என்னன்னா, இப்போ அவங்க பேசலை, திமுக பேசலை அப்படின்னாலும் கூட்டணி கட்சிகள், முக்கியமான கட்சிகள் நிறைய, காங்கிரஸ் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது, மதிமுக, இவங்க யாருமே இதிலிருந்து தலைவர்கள் பெரும்பாலும் வைகோ அவர்கள்லாம் மதுவுக்கு எதிராக போராடியவர் தான். ஆனால் இருந்தாலும் அவங்களிருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையோ தகவல்களோ வரலையே. எனக்கு அதாவது வைகோ அவங்க அம்மா வந்து மதுக்கடிக்கு எதிராக போராட்டம் பண்ண உடனே வைகோ அம்மா போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு எல்லா தலைவரும் போய் வைகோ அம்மாவை பார்த்தாங்க. அந்த நிகழ்ச்சியெலாம் நம்ம பார்த்தோம். சசி பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார், மதுவுக்கு எதிராக போராட்டம் செய்தவர். நாகர்கோவிலே எங்கே மரணித்தார், ஒரு டவரில் ஏறி போராட்டம் பண்ணி மேலே டவர் மேலே செத்துட்டார். சார் அந்த சசி பெருமாள் இங்கே இருக்கிற நம்ம காந்தி சிலை இருக்குல்ல, எத்தனை நாள் போராட்டம் பண்ணி கைது பண்ணப்பட்டிருப்பா. ஒரு தனி மனிதராக நின்று பண்ணார். யாராவது ஒருத்தர் அவனுக்கு ஆதரவு தெரிவித்தானா? செத்த உடனே நேராக போயிட்டானுங்க எல்லாம் அந்த பணத்தை தூக்குறதுக்கு, அந்த பாடியை தூக்குறதுக்கு போனாங்க. அப்போ அந்த மீம்ஸ்லாம் போடுறத விட நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கு இவ்வளோ பேர் செத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட எண்ணிக்கை ஒரு 50 நெருங்கிடும், 50க்கு மேலே போயிட்டுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒருத்தரும் மூச்சு காட்டல. ஏன்னா இந்த கள்ளச்சாராய மரணத்தை கண்டிக்கணும்னா அரசை கண்டிச்சே ஆகணும். அரசோட நிர்வாக திறமையின்மை தான் இந்த சாவுக்கு காரணம். இன்றைக்கி 50 பேர் செத்துருக்கானா அதுக்கு நேரடியாக தமிழக அரசு தான் காரணம்னு நம்ம சொல்லியே தீரணும். கூட்டணி கட்சிகளில் பிரதானமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஏன் பேசலைன்ற மாதிரி ஒரு கேள்வி இதில் தூக்கி நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த மரணத்தில் பெரும்பான்மையானவர்கள் பட்டியல் சமூக மக்கள் வரையறுக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க சொந்த சமூக மக்கள் இப்படி செத்து கிடக்கிறான், வாய் மூடி
நாங்கள் ஏற்கனவே நீங்கள் இப்போ சாராயத்தை குடிச்சு செத்தீங்க, நாங்கள் ஏற்கனவே செத்துட்டோங்க. செத்த பிணமாக தாங்க நாங்கள் வந்து திமுக கூட இருக்கிறோம். வெக்கம் மானம் சூடு சொரணம் பார்த்தா நாங்கள் அரசியல் செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன்ல. அப்பயே நாங்கள் இதெல்லாம் இழந்து வெறும் செத்த பிணங்களாகத்தான் நான் திமுகவோட இருக்கிறோம். உணர்வுள்ளவன் திமுகவில் இருக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ டிஆர் பாலு ஒரு தடவை சொன்னார்ல, நான் எப்போ இந்த கட்சிக்கு வந்தனோ அப்பயே வெக்கமானது எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்போ சொந்த கட்சிக்காரனா வெக்கமானத்தை விடணும், கூட்டணி கட்சிக்காரர்களும் விட வேண்டிய நிலையில் இவங்க எப்படி என் சொந்த சமூக மக்கள் வந்து எனக்கு பாதிக்கப்பட்டாங்க, இதுக்கு காரணம் அரசு தான் எப்படி இவங்க பேசுவாங்க? நான் அவங்கக்கிட்டே கூலி வாங்கிக்கினேன், அவங்கக்கிட்டே ஸ்டைஃபன் வாங்கிக்கினேன், அவங்ககிட்டே மாதம் மாதம் கட்டிங் வாங்கினேன். நான் எப்படி அவங்கள ஏற்று பேச முடியும்? கூட்டணியிலே இருந்துட்டு எப்படி பேச முடியும்? ஒரு தர்ம சங்கடத்தை அவங்களுக்கு உண்டாகிறாது. ஐயோ இதுக்கு தான் உங்களுக்கு காசு கொடுத்து நாங்கள் வந்து அண்ணா அறிவத்தில் கட்டி போட்டு வச்சுக்கிறோமா, எங்களுக்கு எதிராகவே பேசுகிறீங்க அப்படின்ற நிலை வந்துருக்குல்ல. ஆனால் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து நடவடிக்கை சரியாக எடுத்துருக்கணும். இது வந்து காவல்துறையின் மெத்தனை போக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படிங்க சார்? நீங்கள் 50 லட்சம் கூட கொடுங்க சார். 50 லட்சம் கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 50 லட்சத்தை வச்சு எத்தனை நாள் பழிச்சிருவான்? இப்போ நீங்கள் கொடுத்தா கூட இதில் பெரும்பான்மையான காசு திரும்ப எங்கே வந்து சேரும்? உயிர் வந்துருமா? அது ரெண்டாவது திரும்ப எங்கே வந்து சேரும்? திரும்ப டாஸ்மாக் தான் வந்து சேரும். அப்படி இருக்கிற போது இந்த மரணங்களை தவிர்த்திருக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. இது இல்லவே இல்லாமல் செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதை நம்ம போய் இப்போ அரசாங்கத்தை குறை சொல்கிற அளவுக்கு இவர்கள் யாரும் யோக்கியவான்கள் இல்லை கூட்டணி கட்சிகள். அதால் இவங்க கள்ள மௌனம் சாதிப்பது இயல்பு தான். ஓகே, நிறைய விஷயங்கள்னா எங்களுக்காக தமிழக அரசியல் சூழலில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.